வணக்கம் கேளீர். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? தம்ப்நெயில்ல பார்த்துருப்பீங்க 1 ஹவர்ல வந்து ஒரு குயிக் லஞ்ச் அப்படின்ட்டு. என்னடா இவ 1 ஹவர்ல குயிக் லஞ்சுன்னு சொல்லிட்டு டீ போடுறத காமிக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பீங்க. ஆ எஸ், நம்ம இன்னைக்கு வந்து 1 ஹவர்ல அதே மாதிரி டைம் செட் பண்ணிட்டு கிளாக் பின்னாடி ஓடி ஆ லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ண போறோம். ஆ ஆனா எனக்கு அதுக்கு முன்னாடி வந்து அ டீ குடிக்கணும். இந்த டைம்ல வந்து என்னோட டீ டைம். அதனால வந்து எனக்கு வந்து டீ குடிக்கணும். அட் த சேம் டைம் லஞ்சும் முடிக்கணும். செஞ்சு முடிக்கணும். அதனால வந்து நான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் வந்து டீ போட்டுட்டு, மீன்வைல் சைட்ல வந்து லஞ்சுக்கான ப்ரிப்பரேஷனும் போயிட்டுருக்கு. டைம் நான் ஆல்ரெடி காமிச்சுட்டேன். 10:48 ஏஎம். 10:48 ஏஎம்க்கு ஸ்டார்ட் பண்ண வேலை தான். லைக் ஒரு 10:45க்கு ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். அரிசி ஊற வைக்கிறது, பருப்பு எடுத்து அலசி இந்த மாதிரிலாம் ரெடி பண்ணுறது ஒரு 3 மினிட்ஸ். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு டைம் காமிச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 10:45 டு 11:45க்குள்ளே நான் வந்து என்னோடய லஞ்ச் ப்ரிப்ரேஷனும் முடிக்கணும். இதுதான் இன்றைக்கி என்னோடய டாஸ்க். பார்த்துருப்பீங்க, இப்போ நான் பருப்புக்கு வந்து பூண்டு, தக்காளி எல்லாம் இது பண்ணுறேன். ஆக்சுவலி விளக்கெண்ணெய் விடுவாங்க என்னோட மாமியார், டைஜஷனுக்கு நல்லது அப்படின்ட்டு. பட் என்கிட்ட இல்லை. ஸோ அதை விட்டுருவோம். இல்லாததை ஒமிட் பண்ணிடுவோம். இப்போ இந்த நான் அடுப்பில் வந்து பருப்பு வச்சுருக்கேன், ஒரு பக்கம் ஒலை வச்சுருக்கேன், இன்னொரு பக்கம் டீ வச்சுருக்கேன். அதுக்குள்ளே வந்து நம்ம பொரியலுக்கு தேவையான பீன்ஸை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் காய்கறி வாங்கிட்டு வந்த அன்னைக்கே அதனோட மொனை எல்லாம் கிள்ளி க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இப்போ வந்து நான் ஜஸ்ட் அதை வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதனால் எனக்கு வந்து கொஞ்சம் ஒரு 5 to 10 மினிட்ஸ், காயோட குவான்டிட்டி பொறுத்து தானே, நம்ம வீட்டில் எவ்வளோ செய்கிறோமோ அவ்வளோ பொறுத்து தானே டைம் எடுக்கும். அது எப்படியுமே வந்து 5 to 10 மினிட்ஸ் கண்டிப்பாக எடுக்கும். அந்த 5 to 10 மினிட்ஸ் நான் வந்து ஆல்ரெடி சேவ் பண்ணிட்டேன். அதனால் இப்போ நான் ஜஸ்ட்டு வாஷ் பண்ணி கட் பண்ணி மட்டும் எடுத்துக்கிறேன். ஒரு குக்கர் விசில் வர்றதுக்கு, உலை காயறதுக்கு, ஒரு டீ கொதிக்கிற நேரம் தான் இதை கட் பண்ணி நம்ம எடுத்துக்க போகிற டைம். இந்த மாதிரி நம்ம வந்து ப்ரீ ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சுக்கும்போது நம்மளுக்கு வந்து இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஆஃபீஸ்க்கு சீக்கிரம் கிளம்புறோம், அந்த மாதிரி டைம்லலாம் வந்து ரொம்பவே இதுவாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய குக்கர் வந்து பருப்பு வெந்துடுச்சு. நான் அரிசி கழுவின தண்ணியை எடுத்து வச்சுருக்கேன், சாம்பாருக்கு பொரியலுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு. இந்த அரிசி கழுவின தண்ணியை தான் வந்து நான் இப்போது காய் வேக வைக்க போகிறேன். உப்பு போட்டு அது ஒரு பக்கம் அடுப்பில் வச்சிடலாம். மீன்வைல் என்னோடய டீயும் ரெடி ஆகிடுச்சு. அதையும் வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு இந்த 11:00 வந்து நான் டீ பிரேக் எடுத்துக்க போகிறேன். பட் டீ பிரேக் எடுக்கிற நேரத்துலையும் நம்ம வந்து நம்மளோட குக்கிங் பாட்டுக்கு நடந்துகிட்டே இருக்கணும். காய் ஒரு பக்கம் வேக வைக்கிறேன், ரைஸ் ஒரு பக்கம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். ஸோ நான் என்னோடய டீ பிரேக் முடிச்சுட்டு வர்றதுக்கு 11:10 ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து சாம்பாருக்கு தேவையான அவரைக்காவை கட் பண்ணுறேன். இதுவும் வந்து ஒரு ஈஸி வெஜிடபிள். அகெயின் நான் வாங்கிட்டு வந்த அன்றைக்கே வந்துட்டு எல்லாத்தையும் அந்த மொனெல்லாம் கிள்ளி வச்சுட்டேன். ஸோ இன்றைக்கி அதே மாதிரி வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஈஸி ஆப்ஷன்ஸாக எடுத்துக்கும்போது உங்களுக்கு வீக் டேஸில் ஈஸியாக இருக்கும். நீங்கள் கிளாக் பின்னாடி ஓட போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அன்னைக்கு போய் நான் வந்து லைக் வாழைத்தண்டு செய்கிறேன், அது செய்கிறேன், இது செய்கிறேன்னு அந்த மாதிரி டஃப் வெஜிடபிள் எடுத்துக்காதீங்க. இது வந்து ஒர்க்கிங் உமனுக்காகட்டும், ஈவன் வீட்டிலேருந்து சமைக்கிறவங்க கூட குழந்தைங்களுக்கு வந்து லஞ்ச் பேக் பண்ணுறது, ஆஃபீஸ்க்கு பேக் பண்ணுறதுன்ட்டு இருக்கும். அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி வந்து நீங்கள் ஈஸியாக வந்து ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ சாம்பாருக்கான வெங்காயம் நம்ம கட் பண்ணுறோம். சில பேர் வந்து இந்த வெங்காயம், தக்காளியெல்லாம் கூட வந்து ப்ரீ ப்ரிப்ரேஷன் சொல்லிட்டு நைட்டே கட் பண்ணி வச்சுருவாங்க. ஆக்சுவலி அந்த மாதிரி பண்ணக்கூடாது. வெங்காயம், தக்காளி கட் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆக போகிறதில்ல. அது மட்டும் நம்ம ஸ்கிப் பண்ணிவிட்டு மற்ற வெஜிடபிள்ஸ் வந்து எவ்வளோ தூரம் நம்ம ஈவன்
இப்ப நம்ம பீன்ஸ் எல்லாம் கூட ஓவர் நைட்ல வந்து இப்போ இன்னைக்கு செய்ய போறோம், இன்னைக்கு மார்னிங் செய்ய போறோம் அப்படின்னா, நைட் அத கட் பண்ணி வைக்கலாம். அது தப்பில்ல. ஆனா, வெங்காயம், தக்காளி கட் பண்ணி வைக்கிறது, அது வந்து அவ்ளோ அட்வைசபிள் இல்லன்னு சொல்றாங்க எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம். அண்ட் சமைக்கும்போது இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், நெறைய பாத்திரம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. நெறைய பாத்திரம் நம்ம யூஸ் பண்ணும்போது, கிச்சன்ல நெறைய சிங்க்ல வந்து நெறைய சேர்ந்துட்டே இருக்கும். அது நம்ம அவாய்ட் பண்ணோம்னு சொன்னா, ப அப்படியே கூடவே வந்துட்டு கழுவி, அதையே ரீயூஸ் பண்ற மாதிரி பார்த்துக்கணும். இந்த கரண்டி அழுக்காயிடுச்சு அப்படின்னா, ஆம், நம்ம திருப்பி வேற ஒரு இது வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இதையே தான் வாஷ் பண்ணி நம்ம மறுபடியும் மறுபடியும் யூஸ் பண்ணணும். இப்ப நான் வந்து இந்த கரண்டிய தான் வந்து சாம்பார் தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்றேன். டில் எண்ட் நீங்க பார்த்தீங்கன்னா, இதே கரண்டி தான் நான் பொரியலையும் தாளிப்பேன், சாதத்தையும் வந்து கிண்டுவேன். எல்லாமே அப்படியே வாஷ் பண்ணி, வாஷ் பண்ணி, வாஷ் பண்ணி யூஸ் பண்ணுவேன். இப்படி பண்ணும்போது எனக்கு வந்து கிச்சன்ல நெறைய சேராது. ஸோ வெங்காயம் ஒரு 70% ஆர் 60% வந்து உங்களுக்கு குக் ஆன பின்னாடி நீங்கள் என்ன வெஜிடபிள் போடுறீங்களோ அந்த சாம்பாருக்கான காயை வந்து சேர்த்துடுங்க. ஏன்னா ரொம்ப தீய விட்டு இது பண்ணால் சாம்பாரோட டேஸ்ட்டே மாறிடும். எக்ஸ்பர்ட்ஸ்க்கு நல்லா தெரியும். கொஞ்சம் பிகினருக்கு கொஞ்சம் சீனியராக இருந்து நான் சொல்கிற ஒரு சின்ன டிப். காயும் அதே மாதிரி தான். ரொம்ப நேரம் வதங்க விடணும்னு அவசியம் இல்ல. ஆ ஒரு 2 மினிட்ஸ் வந்து வதங்குனா போதும். அதுக்கப்புறம் நம்ம வந்து சாம்பாருக்கு தேவையான பொடியெல்லாம் சேர்த்து தண்ணி ஊத்தி கொதிக்க விட்டுறலாம். சில பேர் இதையுமே வந்து குக்கர்ல போட்டு வேக விடுவாங்க. பருப்பு வேக வைக்கிறது இல்லாம, இதையுமே வந்து குக்கர்ல சேர்த்து அதையும் வந்து ஒரு 1 விசில், 2 விசில் அப்படி விடுவாங்க. ஆ அது வந்து எனக்கு பர்சனலா வந்து அந்த டேஸ்ட் வந்து எனக்கு பிடிக்கிறதில்ல. அதோட வந்து அ அது ஓவர் குக் ஆன மாதிரி ஒரு ஃபீல். அம் அந்த டேஸ்ட் எனக்கு அவ்வளவா ஒத்து வரதில்ல. அதனால நான் எப்பனாலுமே இந்த மாதிரி தான் வந்து ஒரு கடாயில தான் நான் வந்து சாம்பார் வைப்பேன். பருப்பு தனியா வேக வச்சுட்டு, இத தனியா வந்து ஒரு டைம் வந்து கொதிக்க விட்டு, அதுக்கப்புறம் பருப்பு அதில சேர்த்து மறுபடியும் கொதிக்க விடுவேன். ஸோ அது வந்து டபுள் குக் பண்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். அதனால வந்து நான் அந்த மாதிரி சாம்பார் வைக்கிறதில்ல. இப்ப வந்து இதில ஓரளவுக்கு வந்து காய் வந்து அதுவும் 70-80% வெந்துட்டுருக்கும். அதுக்கப்புறம் நான் புளி தண்ணி சேர்க்கிறேன். அதுக்கப்புறம் நான் வந்து பருப்பு சேர்க்கிறேன். இதுதான் வந்து நான் யூஸ் பண்ற ப்ரொசீஜர் சாம்பார் வைக்கிறதுக்கு. இப்ப அந்த சைடு வந்து நம்மளுக்கு காயும் வெந்துடுச்சு. ரைஸுமே வந்து ரெடி ஆயிட்டுருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ சாம்பாருக்கு தேவையான தண்ணி வந்து ஊத்தி, அதில வந்து நான் கொதிக்க விட போறேன். சாம்பார் வந்து அ ரைஸ்க்கெல்லாம் வந்து கொஞ்சம் திக்கா இருந்தா நல்லாயிருக்கும். அந்த இட்லி அந்த மாரி டிஃபன் ஐட்டம்க்கெல்லாம் தான் ரொம்ப தண்ணியா வேணும். இதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் கெட்டியா இருந்தா தான் நல்லாயிருக்கும். இப்ப பார்த்தீங்கன்னா, நான் அதே கரண்டி தான் வந்து வாஷ் பண்ணி ர சாதத்தையும் கிண்டுனேன். ஸோ நான் சாதம் வடிச்சு வச்சிருக்கேன். இப்ப பொரியலுக்கு வந்து நான் என்ன பண்ண போறேன்னா, தேங்காய் எடுத்திருக்கேன். தேங்காய் கூடவே வந்து வரமிளகாய போட்டு அரைச்சு, அத தான் நான் வந்து பொரியல்ல போட்டு சேர்க்க போறேன். ஆ லாஸ்ட்ல தனியா தேங்காய் துருவல் சேர்க்கறதுக்கு பதிலா, அது கூட மொளகாவும் சேர்த்து அரைச்சு சேர்த்தோன்னா, அது இன்னும் டேஸ்ட்ட என்ஹான்ஸ் பண்ணி குடுக்குது. அதுக்காக தான் நான் இந்த மாதிரி பண்றேன். இப்போ பொரியலுக்கு தேவையான வெங்காயம் கட் பண்றேன். நீங்க பார்த்தீங்கன்னா, அ பொரியலுக்கெல்லாம் வந்து நான் ரொம்ப பொடி பொடியா கட் பண்ண மாட்டேன். ஆ கொஞ்சம் நீள வாக்குல இத விட சின்ன சைஸ்ல இருந்ததுன்னா, இந்த ஒரு ஸ்லைஸோட விட்டுருவேன். கொஞ்சம் இதுவா இருக்கிறதுனால, நான் இன்னொரு ஒரு ஸ்லைஸ் கட் பண்ணிக்கிறேன். அதர்வைஸ் எனக்கு பொரியலுக்கு வந்து கொஞ்சம் நீட்டா இருந்தா தான் பிடிக்கும் வெங்காயம். இப்ப நான் அந்த சாம்பார் வந்து கொதிச்சிடுச்சு. ஆஃப் பண்ணிட்டு, அத தனியா வேற ஒரு பவுல்ல மாத்திட்டு, அதுக்கப்புறம் இந்த கடாய வாஷ் பண்ணிட்டு, இதிலேயே தான் நான் வந்து பொரியல் செய்ய போறேன். இப்படி பண்றதுனால உங்களுக்கு வந்து ஆ நீங்க இத கொண்டு போய் நீங்க அதில
ஷிங்க்ல போட்டுட்டு வேற கடாய் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு தான் அது வந்து பர்டனா இருக்கும் கழுவும்போது. இப்போ பொரியல வந்து தாளிச்சுக்கிறேன். ஆம், எண்ணெய், கடுகு, நம்ப கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயம், கருவேப்பில இதெல்லாம் சேர்த்து, காய் வேக வச்சிருந்தோம் இல்லையா? அந்த காயையும் வந்து அந்த காய் வேக வச்ச தண்ணிய கூட நான் வந்து சாம்பார்ல சேர்த்துட்டேன். அத நான் வீடியோல ஆட் பண்ண மறந்துட்டேன். ஆம், இந்த காய் அதாவது இதையே நம்ம வந்து அரிசி கழுவுன தண்ணீல தான் வந்து இந்த காய் வேக வச்சோம். அந்த தண்ணி வேஸ்ட் பண்ணாம நான் அதையும் சாம்பார்ல சேர்த்துட்டேன். இப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த டேஸ்ட் வந்து நல்லாருக்கும். சத்துக்களும் வீணாகாது. இல்ல நீங்க வந்து தனியா வந்து அது ஒரு சூப் மாரி குடிக்கிறனாலும் ஃபார் பெட்டர். இப்ப வெங்காயம் அதே மாதிரி ஒரு 60 டூ 70% அதாவது அதனோட கலர் மாறுற மாதிரி விட்டுறக்கூடாது. தீஞ்ச கலர் வரும் இல்லையா? அந்த மாதிரி விடாம, அதுக்கு முன்னாடியே நம்ம காய் சேர்த்து, மஞ்சத்தூள் சேர்த்து, எவ்வளோ உப்பு வேணுமோ அத வந்து கரெக்ட்டா பார்த்து சேருங்க. ஏன்னா பொரியலுக்கெல்லாம் உப்பு அதிகமா போச்சுன்னா, நல்லா இருக்காது இல்லையா? சில பேர் வந்து நானுமே சில டைம் வந்து வெறும் பொரியல் வச்சுட்டு, அது கூட ரைஸு, தயிரு அவ்வளோதான் மேட்ச் பண்ணி விட்டுருவேன். அந்த மாரி டைம்ல நீங்க பொரியல டைரக்ட்டா ரைஸ்ல கலந்து சாப்பிட போறீங்கன்னா, அந்த டைம்ல கொஞ்சம் உப்பு கூட இருந்தாலும் அந்த ரைஸ் கூட சாப்பிடும்போது தெரியாது. ஆனா, அந்த மாரி சாம்பார், ரசம் கூடலாம் சேர்த்து சாப்பிட போறீங்க அப்டின்னா, கரெக்ட்டா உப்பு பார்த்து போடுங்க. இல்லன்னா மாட்டிப்பீங்க. ஸோ, இப்போ நான் தேங்காய் துருவலும் சேர்த்துக்கிட்டேன். இத இந்த மாரி வேக வச்சு பண்றது வந்து ஈஸி மெத்தட். ஆனா, அ வேக வைக்காம டைரக்ட்டா அப்படியே வந்து அந்த பச்சை காய்கறி சேர்த்து பண்ணும்போது, அந்த கலர் நல்லா ரீட்டெயின் ஆகும் ஒரு விஷயம். இன்னொன்னு அ ரொ அ ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அதில என்னன்னா, இந்த மாரி நின்னு பார்த்து கிளறிட்டே இருக்கணும், அடி பிடிக்காம. நான் வந்து ட்ரைப்ளே கடாய் தான் யூஸ் பண்றேன். அதில அடி பிடிக்காது. பட் நார்மல் பேன்ல நீங்க செய்றீங்க அப்படின்னு சொன்னா, அதில கொஞ்சம் அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நின்னுட்டு கிண்டிட்டே இருக்கணும். ஆனா, எனக்கு வந்து சீக்கிரம் வேலை ஆகணும். அதனால நான் தனியா வேக வச்சுட்டு இந்த மாரி தாளிச்சுக்கிறேன். நான் கடைசியா சேர்த்தது வந்து இட்லி பொடி. ஆ அது இல்லாம தனியா வந்து பொரியலுக்குன்னும் பொடி இப்ப செஞ்சு விக்கிறாங்க. நான் வந்து இட்லி பொடி சேர்த்துருக்கேன். ஸோ ஏதாவது டேஸ்ட் முன்ன பின்ன இருந்தாலும் அது மேட்ச் பண்ணிடும். இப்ப டைம் பார்த்தீங்கன்னா 11:57. நம்ம நடுவுல ஒரு 10 மினிட்ஸ் பிரேக் எடுத்தோம். அந்த 10 மினிட்ஸ்லயும் நீங்க வந்து விடாம குக் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, ரசம் கூட வச்சுட்ருக்கலாம். ஆனா, எனக்கு இன்னைக்கு ரசம் தேவையில்ல. அதனால வந்து நான் இன்னைக்கு ரைஸ், பீன்ஸ் பொரியல், அவரைக்காய் சாம்பாரோட முடிச்சுக்கிட்டேன். நீங்களும் இதே மாதிரி சோம்பேறித்தனம் இல்லாம சட்டு சட்டு சட்டுன்னு லஞ்ச் செஞ்சு முடிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. பாய்.